காலம் சென்ற சிறுமி ஜாரா கைரீனா மகாதீரின் தாயின் வழக்கறிஞர்களில் ஒருவரான ஷாலான் ஜுஃப்ரி தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். சபா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அஜிஜி நூர் மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி ஆகியோருடன் அவர் உடனிருக்கும் பழைய படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து அவர் ஜாராவின் வழக்கிற்கும் இந்த தலைவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த படம் கடந்த ஜூன் மாதம் எடுக்கப்பட்டது என்றும் இந்த சம்பவத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தீங்கிழைக்கும் அவதூறுகள் என்று கூறிய அவர் ஜாராவுக்கு நீதியை நிலைநாட்டுவதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கின் முன்னேற்றங்கள் குறித்து பேசிய அவர் ஜாராவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதையும் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டதையும் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி இந்த வழக்கறிஞர்கள் குழு எந்தவித கட்டணமும் இல்லாமல் சேவை செய்வதாகவும் ஷாலான் ஜுஃப்ரி தெளிவுபடுத்தினார். ஜாராவின் தாய் நன்கொடைகள் கோருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதற்கிடையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் ஒருவரான இளம் பெண்ணின் வழக்கறிஞர் டத்தோ ராம்சிங் தமது குழுவும் கட்டணம் இல்லாமல் சேவை செய்வதாக உறுதிப்படுத்தினார். இதனிடையே சிறுமி ஜாரா வழக்கில் 5 பதின்ம வயது சிறுமிகள் மீது கோத்தா கினபாலு சிறுவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.